நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அந்த உணவுப் பொருட்களை முறையாக செரிமானம் பண்ணி நம்மளுடைய குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாசஸ் தான் நம்ம பாடிக்கு தேவையான அந்த இம்யூன் ரெஸ்பான்ஸை வந்து கொடுக்கறதுக்கு தேவையான இந்த மூலப்பொருட்களை தருது. ஸோ இங்கே தான் நிறைய பேருக்கு பிரச்சனை உண்டாகுது. இப்போது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸு, மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸு, டைப் 1 டயபெட்டிஸு, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஈவன் கோவிடில் கூட நிறைய பேருக்கு இம்யூன் சிஸ்டம் வீக் ஆனதுனால தான் அந்த வைரஸ் ஈஸியாக அவங்களுடைய லங்ஸை பாதித்து இறப்பு வரைக்கும் கொண்டு போச்சு. இவங்க எல்லாருலேயும் ஒரு ஆராய்ச்சி பண்ணதில் அவங்க உடம்புல ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் இதனோட அளவு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் வீக்காக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் எப்படி உருவாகுதுன்னா, நம்ம குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாஸஸோட அளவு அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸோட அளவு வந்து அதிகமாகும். ஸோ அது நம்ம கட்டை ஒரு டைட் ஜங்ஷனை ப்ராப்பராக வந்து பேலன்ஸ்டாக வந்து வச்சுருக்கும். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த லேயரை ப்ரொடெக்ட் பண்ணும். அதன் மூலமாக நம்ம பாடியில் தேவையில்லாத கழிவுகள் எல்லாமே ரத்தத்துக்குள்ளே போய் வந்து கலக்கிறது. அதனால் ஆட்டோ இம்யூனிட்டி ட்ரிகர் ஆகுது. இதை வந்து சரி பண்ணுது. மெயினாக Dr. Srivarma's Vegicare, his wellness for her happiness.